யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் இன்று நாம் காண இருப்பது 1960இல் வெளிவந்த மக்கள் திலகத்தின் படங்களை பற்றி பார்க்கலாம். மொத்தம் 3 படங்கள் வெளிவந்தது. அதில் முதல் படம் பாக்தாத் திருடன். பாக்தாத் திருடன் மே மாதம் 6ஆம் தேதி பாலகன், கிருஷ்ணா, உமாவில் வந்துச்சு. அந்த படத்துக்கு இசை ஜி கோவிந்தராஜுலு, வசனம் ஏஎஸ் முத்து, இயக்கம் டிபி சுந்தரம். கதாபாத்திரம் எம்ஜிஆர் அபுங்கிற கதாபாத்திரத்தில் நடித்தார். முதலாக வைஜெயந்தி மாலாவுடன் ஜோடி சேர்ந்து நடித்த படம் பாக்தாத் திருடன். இந்த படம் ஒரு ஆங்கில படத்தின் தழுவல். த டீப் ஆஃப் பாக்தாத் அப்படின்னு ஒரு படம், ஆங்கில படம் வந்துச்சு. அதனுடைய தழுவல் தான் பாக்தாத் திருடன். இதை மலையாளத்தில் எடுத்தாங்க, பட் அது சரியில்லைன்னு விட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழில் தான் எம்ஜிஆர் நடித்து வெளிவந்தது. பாக்தாத் திருடன் ஒரு நல்ல வெற்றி படம். அப்போ அந்த பாக்தாத் திருடன் நடிக்கும்போது எம்ஜிஆர் வாங்கின சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 2,50,000 ரூபா. இந்த சம்பளம் அந்த நேரத்தில் மற்ற நடிகர்லாம் 50,000 தான் வாங்கிட்டு இருந்தாங்க. பெரிய படங்கள் நடிப்பாங்க, குடும்ப படங்களில் நடித்து பீம்சிங் டைரக்ஷனில் வந்த படங்கள்லாம் வெறும் 50,000 தான் சம்பளம் அவங்களுக்கு. இவர் அப்போவே 2,50,000 லட்சம் அதுக்கு முன்னாடியே வாங்கிட்டு இருக்கார். இவர் கடைசி அவர் வாங்க சம்பளம்லாம் தெரியுமில்ல, 15 லட்சத்துக்கு மேலே கிட்டத்தட்ட வாங்கிட்டு இருந்தார். அவரோட போட்டி போட யாராலுமே முடியல. தென்னிந்தியாவிலே அதிக சம்பளம் அவர், வேறு யாருக்கும் கிடையாது. தென்னிந்தியாவிலே அதிக சம்பளம் வாங்கினவர் மக்கள் திலகம் தான். இந்த பாக்தாத் திருடன் படம் மறு வெளியீட்டிலையும் கலக்குச்சு பாருங்கள். சென்னை பாலாஜியில் வெளிவந்து அதுவும் திரும்ப திரும்ப வெளிவந்து கொண்டே இருந்துச்சு பாக்தாத் திருடன். மொத்தத்தில் அது ஒரு சூப்பர் ஹிட் படம். பிளாக் பஸ்டர்னு சொல்ல முடியாது, சூப்பர் ஹிட் படம். பாலகனில் 84 நாள், கிருஷ்ணாவில் 92 நாள், உமாவில் 84 நாள் ஓடி, மதுரை அலங்காரில் மட்டும் 100 நாள் தாண்டிச்சு. 100 நாள் தாண்டி 105 நாள் வரைக்கும் ஓடிச்சு. பாலாஜியில் மறுபடியும் பாலாஜின்னு இல்லை, பல தேட்டரில் திரும்ப திரும்ப வெளிவந்தது. அதுக்கு அடுத்த படம் பார்த்திங்கன்னா ராஜா தேசிங்கு படம் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வந்துச்சு. செப்டம்பர் 2 தேசிங்கு, தாவூத் கான் அப்படிங்கிற 2 வேடத்தில் நடிச்சிருப்பார் எம்ஜிஆர். கதாநாயகி பி பானுமதி, இசை ஜி ராமநாதன், வசனம் கண்ணதாசன், இயக்கம் டிஆர் ரகுநாத். பாருங்கள், தமிழ்நாடு முழுவதும் எத்தனை தேட்டரில் போட்டாங்கன்னு எல்லாம் அப்போ போட்டாங்க. தூத்துக்குடியில் பாலகிருஷ்ணாவில் வந்துச்சு. இந்த படம் நல்ல கதை, நல்ல படம் தான். ஆனால் ரொம்ப காலதாமதமாக வந்த படம். பாக்தாத் திருடனும் காலதாமதம் தான், இதுவும் காலதாமதம் தான். அதனால் இந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. ஓரளவு போட்ட முதல்லாம் எடுத்தாச்சு. எடுத்து ஓரளவு ஓடிருக்கு பாருங்கள். கண்ணதாசனோட எம்ஜிஆரும் எஸ்எஸ்ஆரும் இந்த படத்தில் 2 கதாநாயகர்கள். எஸ்எஸ்ஆரும் நடிச்சிருந்தார். அவங்க 2 சேர்ந்துருக்கிறாப்புல. சென்னையில் வெலிங்டனில் 70 நாள், கிருஷ்ணாவில் 70 நாள், உமாவில் 56 நாள், லிபர்ட்டியில் 49 நாள். அதுக்கு அடுத்த படம் பார்த்திங்கன்னா மன்னாதி மன்னன் நடை ஷாட் எடுத்தார். நடேசன் தான் அதனுடைய தயாரிப்பாளர். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடல்கள்லாம் அத்தனை தேன் சொட்டும் பாடல்கள். வசனம் கண்ணதாசன், இயக்கம் நடேசன் தான். எம்ஜிஆர் மணிமன்னன்கிற பாத்திரத்தில் நடிச்சிருப்பார். அக்டோபர் 19ஆம் தேதி வெளியான தீபாவளிக்கு வெளிவந்துச்சு. தீபாவளிக்கு ஒரு 3-4 படம் வந்துச்சு. எம்ஜிஆர் படம் மன்னாதி மன்னன், ஜெமினிக்கு கைராசி, சிவாஜிக்கு பாவை விளக்கு, அப்புறம் உதயகுமாருக்கு யானைப்பாகன். இந்த 4 படமும் தீபாவளி அன்றைக்கி தான் வந்துச்சு. தீபாவளி அன்றைக்கி வந்ததில் 4 படத்தையும் ஓரங்கட்டி மன்னாதி மன்னன் முதலிடத்தில் இருந்துச்சு. மன்னாதி மன்னனை பற்றி கல்கண்டில் எழுதியிருந்தார் நம்ம தமிழ்வாணன். இந்த 4 படத்தில் மன்னாதி மன்னன் தான் நம்பர் 1 பாருங்கள். 2வது கைராசி, தீபாவளி போனஸ்னு. 3வது பாவை விளக்கு, 4வது உதயகுமார். அதுக்கு மார்க்கே போடலை, அது மார்க் போடக்கூட தகுதி இல்லைன்ட்டார். மன்னாதி மன்னன் பல ஊர்களில் செம ஓட்டம். முதல் 5 வாரம் 6 வாரம் செம கலெக்ஷன் அந்த படம் மன்னாதி மன்னன். பல ஊர்களில் இது இப்போவும் அந்த படம் மறு வெளியீட்லேயும் கலக்கிக்கிட்டு இருக்குது. மன்னாதி மன்னன் அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸான பாட்டு. அச்சம் என்பது மடமையடா, அப்புறம் கண்கள் இரண்டும், அப்புறம் கனிய மழலை பேசும் கண்மணி, அந்த பாட்டு. எல்லா பாட்டுமே சூப்பரு. பாரகனில் 84, பிரபாத்தில் 84, சரஸ்வதி 84. 3 தேட்டர்லேயும் 12 வாரம் சுத்தமாக ஓடிச்சு. சரி நேயர்களே, மன்னாதி மன்னனை பற்றி பார்த்து விட்டோம். மீண்டும் அடுத்த பதிவில் 1961 பற்றி